ஓம் சக்தி. குருவின் பிரபஞ்ச பேருணர்வு நிலை. நாம் இத்தலைப்பின் கீழ் இன்று கவனிப்போம். அவதார புருஷர்கள் மட்டுமே வெளிப்படுத்த முடிந்த ஓர் உணர்வு நிலை பிரபஞ்ச பேருணர்வு நிலையாகும். இந்நிலையில் அவர்களின் உணர்வு நிலை பரந்த இப்பிரபஞ்சம் முழுவதையும் தழுவி நிற்கிறது. இந்நிலையினை நாம் அருள்நிலை என்றும் அழைக்கின்றோம். அவ்வாறு அருள்நிலை எய்திய அவதார புருஷர்கள் இருவர். ஒருவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், மற்றொருவர் அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்கள். இவர்கள் இருவர் எய்திய அந்நிலையை குறித்து நாம் காண்போம். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அன்னை காளி மீது கொண்ட பேரன்பு நாம் அறிந்ததே. அன்னையின் பிரபஞ்ச பேருணர்வு நிலை அவரை ஆட்கொண்டது. ஒருமுறை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நோய்வாய்ப்பட்டு சியாம்பூரிலும் காசிப்பூரிலும் இருந்த பொழுது இரு முக்கிய நிகழ்ச்சிகள் நிகழ்ந்தன. சியாம்பூரில் இருந்த பொழுது காளி பூஜை தினத்தன்று தன்னுடைய அறையில் பூஜை செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனிக்கும்படி அவர் கூறினார். அதுபோல அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. பூஜை நேரமும் நெருங்கி கொண்டிருந்தது. ஆனால் இவரோ யார் பூஜை செய்ய வேண்டும், எப்பொழுது பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் என்று எதுவும் கூறவில்லை. மாறாக மௌனமாக அமர்ந்திருந்தார். பக்தர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவர்களும் மௌனமாக அமர்ந்திருந்தனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் திட நம்பிக்கையுடைய கிரீஷிற்கு ஓர் எண்ணம் பளிச்சிட்டது. ஸ்ரீ ராமகிருஷ்ணரை காலியாக பாவித்து பக்தர்கள் வழிபட வேண்டும் என்பது ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் எண்ணமாக இருக்கலாம் என்று கிரீஷ் யூகித்தார். சந்தனத்தையும் மலர்களையும் எடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் திருவடிகளில் சமர்ப்பித்தார். உடனே ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் உடலில் ஒரு சிலிர்ப்பு உண்டாயிற்று. சமாதி கைகூடியது. அந்நிலையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய கைகள் அபய முத்திரையை காட்டின. பின்பு பக்தர்கள் அனைவரும் அவரை பூஜித்தனர். அவ மையத்தில் அவருடைய தோற்றத்தில் வியப்புக்குரிய மாற்றம் ஏற்பட்டது. அவருடைய முகம் பொலிவுடன் விளங்கியது. அவருடைய உதடுகளில் தெய்வீக புன்னகை ததும்பியது. அகிலாண்ட நாயகியான அன்னை அவர் மூலம் வெளிப்பட்டதை அனைவரும் அவருடைய தெய்வீக தோற்றத்தின் வாயிலாக உணர்ந்தனர். பக்தர்கள் ஆனந்த கூச்சலிட்டார்கள். அனைவரும் பரவச நிலை எய்தினர். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உயர்ந்த சமாதி நிலையிலிருந்து சாதாரண உணர்வை அடைந்த பின்பு அன்னை பராசக்தி நைவேத்தியத்திற்கு வைக்கப்பட்டிருந்த உணவினை சிறிது உண்டார். பிறகு பிரசாதத்தை விநியோகிக்க பணித்தார். அனைவருக்கும் ஆசி வழங்கினார். அன்னை பராசக்தியே ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்று பக்தர்கள் உணர்ந்தனர். தகவல் நூல் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வாழ்க்கையும் உபதேசங்களும் ஆங்கிலம் மூலம் சுவாமி தபஸ்யானந்தர், தமிழில் திருமதி மங்கையர்கரசி. வெளியீடு ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம், சென்னை. சில அதிசய நிகழ்ச்சிகள், பக்கம் எண் 154. இதனை தொடர்ந்து நாம் அடுத்து வருவற்றை காண்போம். தொடர்ந்து கவனிப்போம். நன்றிகள். ஓம் சக்தி.